தற்போதைய அண்மை செய்தி. இடதுசாரி மாணவர்களை ஒடுக்கும் விதமான உயர்கல்வித்துறையின் சுற்றறிக்கையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தமிழகம் முழுவதும் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இடதுசாரி மாணவர்களை ஒடுக்கும் விதமான உயர்கல்வித்துறையின் சுற்றறிக்கையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிவிப்பு என்ன? இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் வினிதா. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நாளைய தினம் தமிழகம் முழுவதிலும் ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கான காரணமாகவும் இந்த போராட்டத்தில் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்பதும் தலைமை செயலாளர் அப்பதவியில் நீடிக்க தகுதியற்றவர், தமிழக அரசு விரைந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாளைய தினம் இந்த போராட்டத்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த தினங்களுக்கு முன்பாக உயர்கல்வித்துறை சார்பில் இடதுசாரி மாணவர்கள் மற்றும் காக்கோ ஜனதா மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்ற சாராம்சத்தோடு ஒரு சுற்றறிக்கை என்பது அனைத்து கல்லூரி கல்வி இயக்கங்களுக்கும் அனுப்பப்பட்டது. அதற்கு பிறகாக அந்த சுற்றறிக்கை என்பது திரும்ப பெறப்பட்டது. இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஒரு நீண்ட அறிக்கை என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை கண்டித்து நாளைய தினம் போராட்டத்தையும் அறிவித்திருக்கிறார்கள். இந்த அறிக்கையில அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பது இடதுசாரி மாணவர் இயக்கங்களை குறிவைத்ததன் மூலம் தலைமைச் செயலாளரின் சித்தாந்த தெரிய வருகிறது என்பதாகும். அந்த எந்திரத்தை, அரசு எந்திரத்தை அவர் எந்த நோக்கத்திற்காக தவறாக பயன்படுத்தும் எல்லைக்கும் அவர் சென்றிருக்கிறார். நியாயமான நிர்வாகத்தை இனிமேலும் அவரிடம் இருந்து எதிர்பார்க்க முடியாது. கடிதத்தின் பொருள் இடதுசாரி இயக்கங்கள் குறித்து இருந்தாலும் கூட உள்ளடக்கத்தில் மாணவர்களின் போராட்ட உரிமைகளையே அடக்கி ஒடுக்கும் இதோச்சி எதிரான மனப்போக்கில் தான் அது இருந்து வருகிறது, அதையே அது பிரதிபலிக்கிறது என்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக சட்டமன்றத்தில் இது தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விளக்கம் அளித்ததும் போதும் கூட ஒரு சில வார்த்தைகள் தவறாக வந்துவிட்டது என்பதாக அவர் விளக்கம் அளித்தார். ஆனால் அந்த கடிதத்தின் ஒட்டுமொத்த பிரதிபலிப்பு என்பதும் மாணவர்களுடைய அந்த உரிமையை பறிக்கும் வகையில் தான் இருந்தது. அந்த ஒட்டுமொத்த சாராம்சமே தவறு என்ற கோணத்தில் தான் நாங்கள் தெரிவிக்கிறோம் என்பதாக அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதே போன்றுதான் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் பிரச்சனையிலும் சட்டப்பேரவையில் வருவாய்த்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று குறிப்பிட்டார். ஆனால் மாவட்ட ஆட்சியர் பயிற்சி முடித்து விட்டதால் பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் பணியில் சேருவதற்காக சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் விடுவிக்கப்பட்டதாக குறிப்பிடுகிறது. பயிற்சி முடித்த பின் விடுவிக்கப்பட்டது, வேறு பணியில் சேருவதற்கு பெயர் தாவேக ஆட்சியின் இதுதான் நடவடிக்கையா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். எனவே இந்த பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இடதுசாரி கட்சிகள் மீது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய இந்த நடவடிக்கைகள் யதார்த்தமாக நடைபெறுவதாக பார்க்க முடியவில்லை என்பதாகவும் அந்த சுற்றறிக்கையில தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையில இது தொடர்பாக தமிழகம் முழுவதிலும் குறிப்பாக வரக்கூடிய நாட்கள், அதாவது நாளைய தினம் தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல கண்டன முழக்க ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக முதல்வர் அரசும் தனது நிலையை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை மையப்படுத்தியும் தலைமைச் செயலாளர் அப்பதவியில் நீடிக்க தகுதியற்றவர் என்ற முறையில அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் மீது முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியே நாளைய தினம் தமிழகம் முழுவதிலும் அனைத்து மாவட்டங்களிலும் வலிமையான கண்டன முழக்க போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதாக அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தற்போது சுற்றறிக்கை என்பதை அனுப்பியிருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.